வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் விஜய் சேதுபதி. மொழிகளை கடந்து எல்லா ரசிகர்களாலும் விரும்பப்படுகின்ற நடிகராக இருக்கின்ற விஜய் சேதுபதி அறிமுகமான ஒரு சில ஆண்டுகளிலேயே தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல மொழிகளில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களோடும் முக்கியமான இயக்குநர்களோடும் பல படங்களில் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற விஜய் சேதுபதி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். விஜய் குருநாத சேதுபதி காளிமுத்து எப்போ விஜய் சேதுபதி ஆனார்? அது ட்ரை பண்ணும்போதே நன்றி சார். அப்படியா? நான் புதுப்பேட்டைக்கு அப்போ கொடுக்கும்போது விஜய் குருநாத சேதுபதி எழுதி கொடுத்துருந்தேன். அப்போது பேர் பெருசாக இருக்குது, சுருக்கி கொடுன்னாங்க. அதனால் விஜய் சேதுபதி அவ்வளோதான் அப்போ நடந்தது. ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடித்த போது எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? எதுவுமே தெரியாதுல்ல சார். அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது. இது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும் தான் சார். சினிமா பார்க்குற பழக்கம் இல்லாதனால எனக்கு எதுவுமே தெரியாதனால இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி ஒருத்தர் டைரக்டர் என்ன ஏது, அப்புறம் தான் பேசினா ஒன்லைன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் கேரக்டர் வைக்கிற பேரில் கதை இருக்குது, இப்படி இப்படின்னு ஒன்றுனா சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசும்போது பழகும்போது ஒரு ஒருத்தர்கிட்டையும் அதை புரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் அந்த வழியாக. மற்றபடி என்னைக்காவது ஒரு நாள் அப்படி பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற கற்பனைலாம் இல்லை சார். அந்த மாதிரி இல்லை. ஏன் இல்லைன்னா எனக்கு தெரியாது, அதனால இல்லை. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு மட்டும்தான் இருக்குது. வரும்போதும் அப்படி தான் இருந்தது. சரி, எனக்காக ஒரு நாள் இது புரிஞ்சிடும் அப்படின்னு இருந்தது. எனக்கு ஓரளவு லாஜிக்கலாக புரிஞ்சுப்பேன். எனக்கு ஓரளவு என்னால் ஒரு தியரட்டிக்கல் புரியுது கஷ்டம், எனக்கு லாஜிக்கலாக புரியும். அதனால் இதெல்லாம் வந்து என்னைக்காக ஒரு நாள் எல்லாருக்கும் புரிஞ்சு தானே வந்திருப்பாங்க. புரியாது புண்ணு ஒரு ப்ராசஸ் தானே எங்கே இருக்கிறேன். அதனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இருந்தது. அதனால் கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் நிறைய பேர்கிட்ட பேசி அவங்க பேசுகிறத கேட்டு, அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம் கேட்டு, அப்புறம் அதில் நம்ம ஒன்று விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். ஓ, இது இப்படி தான் சொல்ல வராங்களோ, இதுதான் இருக்கும். திரும்ப அந்த விஷயத்தை பார்த்து இப்படி தான் நிறையா அப்படி தான் போச்சு. ஆனால் சினிமா தான் கோல் இல்லையா? இல்லை சார், இல்லை சினிமாலாம் கோல் சார். இல்லை சார், பின்ன காசு சம்பாதிக்க தான் கோல். அருமை. ஏன்னா அதுக்கு தான் வந்து நான் சரி. அதனால் மாதம் ஒரு 1.5-2 லட்ச ரூபா சம்பாரிச்சா போதும்னு நினச்சி தான் வந்தது. அதுக்கு என்ன தெரியணும்ல, அப்படி தான் நினச்சி தான் வந்தது. வழி இப்படி ரூட் இப்படி போகணும்னு எதிர்பார்க்கல சார். முதல்ல 1-2 திரைப்படங்கள் நடித்ததுக்கப்புறம் துபாய் போயிட்டீங்க. அது நடித்தது வந்து காலேஜ் படிக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனோம் சார். ஓ, இது பிரபுதேவ் சார் இந்த பி வாசு படம் நடிச்சது. அதில் 100 ரூபா சார். அங்கே நம்ம விஜயா வாங்கி ஸ்டுடியோவில் போச்சு. அருண் எங்கன்னு லவ் பேர்ட்ஸ். அப்புறம் இந்த படம் கோகுலத்தில் செய்தி வந்து அங்கே நம்ம ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. ஆமாம், அந்த அரங்கத்தில் அங்கேயும் 100 ரூபா தான் சார். அதுக்கு முன்னாடி +1 படிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஷூட் போனேன். அப்புறம் கிளாஸ் நான் ரொம்ப குள்ளம் சார். நீங்களே குள்ளனா மற்றவங்கள? இல்லை சார், என்ன என் கூட படித்தவங்களாம் 76, 77 பானு, நான் 79 பானு. இந்த 4.5 வயசு 5 வயசுன்னு சொல்லி சேர்ப்பாங்க இல்லையா சார், அந்த மாதிரி சேர்த்து அது. அதனால் அந்த ஏஜ் என் கிளாஸ்லேயே 79 பான் நான் இன்னொரு பையன் மட்டும் தான் நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே வந்து இப்போ ஜான்சன் பார்த்தீங்களா, அவன்லாம் 76. ஸோ அந்த வயசு இருக்கு இல்லையா, அந்த 15-16 வயசு டப்புன்னு அந்த ஒரு வளருவாங்கள்ல. அந்த எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாக
ப்ரேயரில் முன்னாடி 1வது இருப்பேன் இல்லை 2வது இருப்பேன், அவ்வளோதான் இருப்பேன். துபாய் போனதும் பணம் சம்பாதிக்கணுன்ற போல் தானே? ஆமாம் சார், குடும்ப சூழல் தான் சார் அது. புரியுது. குடும்ப சூழல் வந்து மிடில் கிளாஸு, ம் கடங்காரங்க தொந்தரவு அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா. அது ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணுறது. முதல்ல 5வது வரைக்கும் இருந்தது வந்து பெரிய வறுமை. அது ம் சத்துணவு சாப்பாடு தான். சம்டைம்ஸ் சாப்பாடு இருக்காது, உண்மையாகவே இருக்காது. அப்புறம் 6th அப்புறம் அப்பா இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 6th தான் இங்கே வந்து வாழ்க்கை கொஞ்சம் மாறிச்சு. அது ஒரு 4 வருஷம் திரும்பி அது வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு போது என்னைக்காக ஒரு நாள் இது மாறணும், மாற்றணும், சரியாக போடணும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். இது மிடில் கிளாஸ் இருக்கிற வழக்கமான இதுதான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கு எடுக்கிற முயற்சிகள் இருக்கும்ல. பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் வேலை பார்க்குறது, இங்கே வந்து டெலிஃபோன் பூத்தில் வேலை பார்த்துருக்கேன், ஹைஸ்டைலில் வேலை பார்த்துருக்கேன். இந்த காருக்கு இதெல்லாம் போடுவாங்க, இப்போ கொஸ்டின் சர்வே எடுக்கிறது, ஆடிட் அசிஸ்டண்ட்டாக போகிறது. பார்க்காத வேலையே இல்லைன்ற அளவுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கீங்க. இல்லை, எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அதில் ஏதாவது வேலை பிடிச்சிருந்ததா? இல்லை சார், ஏற்பில்லை. ரெஸ்டாரண்ட் வைக்கணுன்ற கனவு இருந்தது எனக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் வேலை பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் வைக்கணும் கனவு இருந்தது. தலைவன் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை அன்றைக்கி அது ட்ரைலாம் பண்ணேன் நான். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். காசு தேட்டர் பக்கத்தில், இந்த விஜயா தேட்டர் பக்கத்தில் ஒரு சந்தில் ஒரு காம்ப்ளெக்ஸில் அவரோட இதில் தரேன்னு சொன்னார். இன்னொருத்தர் காசு தரேன்னு சொன்னார். அப்புறம் என்னத்தில் 2 பேருமே தரல. ஒருத்தர் காசு தரேன்னு சொன்னார், அவர் பில்டரு. அவர் பார்க்க இங்கே சாலிகிராமத்துக்கு வந்திருக்கேன் நான். இன்னொருத்தர் வந்து டீனரில் இருந்தார். ஸோ அவர் பார்க்க போயிருந்தேன். பட் மேபி சின்ன பையனாக இருக்கேன், அவங்க தவறாக எதுவும் நான் சொல்ல. நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கு 19 வயசு இருக்கும். ஸோ அதனால் அவங்க யோசிச்சதும் கரெக்டாக தான் இருந்திருக்கும். அப்போ நான் அதுக்கு போட்ட பட்ஜெட் வந்து 1,10,000 கடை வைக்கிறதுக்கு போட்ட பட்ஜெட் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. சினிமாவில் சேர்ந்தால் பணத்தை சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் வந்தது? இல்லை, நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டு அது ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா கதவுகளும் அடைஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு. இனிமேல் வேறு வழி இல்லை. நான் துபாயில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு அங்கே வந்து 25,000 சம்பளம் இருந்தது. அந்த இன்டர்வியூ போகும்போது 75,000 சம்பளம் வந்தது. வருஷத்துக்கு ஒரு டலீவு அப்படின்னு இருந்தது. செகண்ட் ரவுண்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அது ஏதோ ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனி ரோடு போடுற கான்ட்ராக்ட், அந்த வாருக்கு அப்புறம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல ஒரு விஷயம் அது. ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணேன், இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ட்ரை பண்ணேன். எங்கள் அப்பா சிவில் நான் அவரை வச்சுட்டு பண்ணலாம், ஜாயின் வச்சல் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் அதுவும் எல்லா கதவுகளும் மூடிடுச்சு. அது அப்புறம் நான் தனியாக இன்டீரியர் பண்ணலாம், கிச்சன் அப்போது ஓரளவு பண்ண தெரியும். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக கற்றுக்கிட்டு தான் அவரோட சேர்ந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணோம். ஃபேன்சி ஸ்டோரு, இன்டர்நெட் சென்ட்ரு. ஸோ பண்ணோம். அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் அது வேணான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் சரி நான் தனியாக பண்ணலாம் ட்ரை பண்ணி, அப்புறம் அதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் தான் சரி ஓகே நமக்கு இது எதுவுமே வரல அப்படின்னு. அப்புறம் அதை மூடிட்டு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஃபேண்டா இளமை புதுமைன்னு ஒரு ஷோ இருக்கும். அந்த ஷோவில் வந்து இவங்க சொர்ணமாலியான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு கூத்துப்பட்டை அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. அதில் அப்படி ஒன்று இருக்குன்னு அப்போ பார்த்த ஞாபகத்துக்கு இருந்தது. சரி நம்ம அங்கே மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் போய் சேருவோம் அப்படின்னு. சரி நமக்கு தெரியாதுல்ல, அதனால் தொழிலை கற்றுப்போம் அப்படிங்கிறது. அது சேர்ந்து போக அது ட்ரை பண்ண தெரியல, அது எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் இங்கே நம்ம ட்ரஸ்ட்டுபுரம் பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸோ ஸ்டார் ஜெராக்ஸ் தான் வந்து அங்கே ஏதோ ஒருத்துக்கு ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது கூத்துப்பட்டு அட்ரஸ் ஏதோ நாடகத்தை பற்றின ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே கொட்டிவாரத்தில் இருக்கான்னு சொல்லி அப்புறம் அந்த பக்கம் போகும்போது அவங்கள பார்த்து அப்புறம் அங்கே சேரலான்னு கேட்டு அங்கே நடிப்பு கற்றுக்கலான்னு சொல்லி கேட்டபோது இப்போ கிளாஸ் எடுக்கிறதில்ல, நாங்கள் பேட்ச் மூடிட்டோம், அக்கௌண்ட் தான் தேவைன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு சில சமயம் இது மாதிரிலாம் நம்புவோம். எப்படின்னா இப்போ வேறு வேலை பார்த்துட்டு இந்த வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னால் அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் நான் பண்ணுறது கஷ்டம். அதனால் இப்போ ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா அந்த ஊரில் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம்ல. கரெக்ட். அந்த மாதிரி இதை பேசுகிற ஜனங்களோட இருந்தால் நமக்கு புரியும்ல. வெறும் இது சிலபஸில் அப்படிங்கிறத தாண்டி அந்த பேசுகிற ஜனங்களோடு இருக்கும்போது அவங்க பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, போர் அடித்தா என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் அதை பற்றி தானே பேசுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. அதனால் ஸோ வீட்டுக்கு தெரியாமல் போய் அங்கே சேர்ந்துட்டேன் அக்கௌண்ட்டாக. வேலை தேடி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே காதல் துபாயில் இருக்கும்போது தான் சார் அங்கே யாகு சேட்டில் மீட் பண்ணோம். ஒரு 5 மாதம் செலவு பண்ணோம். அப்படியே கல்யாணத்துக்கு வந்தேன். தான் 5 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அங்கே நேரில் கல்யாணத்தை நேரில் பார்த்தேன். அது மாதிரி பார்த்தது. வா அது ஏமா சார் அருமை. பேசணும், பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரின்னாங்க. அப்புறம் ஆக்சுவலாக அவங்க வேலை பார்த்தனால தான் கொஞ்ச நாள் ஓடிச்சு. அவங்க வேலை ஹெச்ஆராக இருந்தாங்க.
பல சமயம் நானே அப்புறம் கேட்டிருக்கேன், எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்ககிட்ட பதிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி கூத்துப்பற்ற உங்களுடைய நடிப்பு திறனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருந்ததா? இல்லை சார், எனக்கு முதல் திறமையே கிடையாது சார். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். அருமை. அதோட என்ன இருக்குன்னு இருக்குல்ல சார். Basic. இப்போ வண்டி ஓட்ட டிரைவிங் கற்றுனா டிரைவிங்னா என்னன்னு தெரியணும்ல. இப்போ பிளாங்காக போகிறீங்க. பிளாங்க் என்னன்னு தெரியாது இருக்கிறதுல சார். அடாடா. எதுவுமே தெரியாமல் இருக்கிற இன்னசென்ஸ் வந்து ரொம்ப நல்லது சார். தெரிஞ்சாதான் சார் பாருங்க. உண்மை உண்மை. தெரிஞ்சு ஆசைங்கிற வந்து எனக்கு சொல்ல வரேன். இது எல்லாருக்குமே தான். மேபி ஏன்னா அது டயர்டாக்காமல் இருக்கும். அதனால் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எக்ஸைட் பண்ணும். தெரியாத பண்ணும்போது இப்போ பசங்களோடு பேசும்போது, நடிகரோடு பேசும்போது, யார் இந்த பாபு இருக்கார், இப்போ நிறைய பேர் இருக்காங்க, முருகதாஸ் தான், ஆனந்த் சாமி தாப்பில், சாந்தது, குரு சோமசுந்தரம், குரு சோமசுந்தரத்தோட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. பட் ஆனால் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அவர்கிட்ட மாடியில் உட்காந்து பேசினேன். சும்மா எப்படி சும்மா டயலாக் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். இன்னொருத்தங்க எழுதின வசனம் அது நம்ம சொந்த வசனத்தை போல் பேசணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு சொன்னார். ஆனால் எனக்கு அது புரியலை. ஆமாம்ல, அது எப்படி டப்புன்னு எப்படி புரியும்? பார்க்குறது சிம்பிளாக இருக்கும். இப்போ புரியுது, அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அப்போ போன போது பாபு வந்து இப்போது பாஞ்சாலி சபதம், பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் நாடகம் ரிஹர்சல் போய்ட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தேன். அப்போ பாபு ஒரு உடான்ஸ் ஒன்று அடித்து வந்து நான் தான் பீமன் அப்படின்னாரு. பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு பயம் இருந்தது. இப்போ அவரெல்லாம் ஆனால் பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் இந்த மாதிரிலாம் என்றைக்கு பண்ணுறது அப்படின்லாம் இருந்தது. இன்னொருத்தர் பிரகாஷ்னு ஒருத்தர், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் வந்து அந்த மேடம் டைரக்டர் மேடத்தை வந்துட்டு மேடம் 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 இப்படி ஒரு ஒரு பல மாடுலேஷன்ஸ்லாம் அந்த மேடம் சொல்லிட்டு இருந்தார் சார். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஜெயராவ் சார் இருந்தார். இப்போ அவர் தியேட்டரில் அப்படின்னு வச்சுருக்காரு நினைக்கிறேன். அவர் தான் ஃபஸ்ட்டு பேசும்போது யாரை மாதிரி நடிக்க வரும்னு கேட்டார். நான் நினச்சி முன்னாடி பழைய படங்களாக பார்த்தீங்கன்னா தியாகு சார்லாம் சில படங்கள்லாம் நடிக்க ட்ரை பண்ணார். பாலைவன சோழியாந்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து இமீடியட் பண்ணுவாங்க. ஆமாம், சிவாஜி சார் வசனம், ரஜினி சார், இந்த மாதிரி 4 பேரை பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவும் வந்ததில்லை. சொன்னேன், இல்லை சார் எனக்கு யார் மாதிரி வராது சார் அப்படின்னு. அப்புறம் உனக்கு ஒன்றை மாதிரி தான் நடிக்க வரும் இல்லை அப்படின்னு. எனக்கு பெரிய சில சமயம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு வார்த்தை எல்லாம் இருக்குல்ல சார், இது வந்து ஒரு பெரிய ஒரு ஞான கதவை திறந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது முன்னாடி வந்து அது ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய திறமை. இவரெல்லாம் வந்து கடவுள்கிட்ட அருள் வாங்கிட்டு வந்தவங்க அப்படின்னு நான் நிறையா பேரை பார்த்து நினச்சிருக்கேன். இப்போ சில குழந்தைங்க திருக்குறளை ஒப்பிக்குவோம், சில பேர் பிறவிலே ஓவியம் வர தெரியும், சில குழந்தைங்க பாடுவோம். இது மாதிரி பிறவி திறமைகளை போல தான் இதுவும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் சொன்னபோது அது பெரிய இதுவாக இருந்தது. அப்படின்னு ஒன்று சொன்னாங்க, இது இங்கே கூத்துப்பாட்டில் கொடுக்கறது நடிப்பு பயிற்சி அல்ல, நடிகனுக்கான பயிற்சி. அந்த பயிற்சியின் மூலமாக தான் நடிகன் நடிப்பு உணர முடியும், நடிப்பை சொல்லித்தர முடியாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. அப்படின்னா எல்லாராலையும் புரிஞ்சக்கூடியும், அது புரிஞ்சுக்கிற பாதையில் போனால் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் அப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நான் இன்னும் நிறைய எஜுகேட் பண்ணுச்சு. அப்போது சில சமயம் இதெல்லாம் அப்சர்வேஷன் பேசிப்பாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ என் வீடு கோடம்பாக்கத்துலேருந்து, காளி கோயில் பக்கத்துலேருந்து, ஆஃபீஸ் சின்ன நகர்லேருந்து ஒரு மாதத்துக்கு நான் வாட்டுக்கு சரி அப்சர்வ் பண்ண சொல்லி சீக்கிரம் நடந்து போக ஆரம்பிச்சேன். முன்னாடி நடந்து போயிருப்போம், ஆனால் நடந்து போனேன். சும்மா மக்களையும் மரங்களையும் திருநாய்களையும் குழந்தைகளையும் டிராஃபிக் நிற்கிற மனுஷங்களையும் சும்மா வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு மாதம் சும்மா நானே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிடந்தேன். நான் வாட்டுக்கு அப்படி இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. டிராஃபிக் நிற்கிற மனிதர்கள்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கதை இருக்கும். பார்க்கும்போது ஒரு சீனோட ஆஃப் வே ஓப்பனிங் மாதிரியே இருக்கும். எல்லோரும் சும்மா நிற்க மாட்டாங்கல்ல, ஒரு முகங்கள்ட்டு பின்னாடி எதையோ ஒன்று சுமந்து இன்னொருத்துக்கு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல மனிதர்கள் பார்க்குறதுலாம் பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல டைரக்ஷனில் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஆதர்ஷ நடிகர் அப்படின்னு யாராக இருந்தாங்களா? இப்போ இருக்கிறாங்க சார், இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அப்போ எனக்கு தெரியாது. ரஜினி ஃபேன், கமல் ஃபேன்லாம் பார்ப்பேன் நான். ஆனால் எனக்கு தெரியாது, அவர் உண்மையாகவே எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது. தெரியாதுன்னா எனக்கு புரியாது எதனால் அப்படின்னு. அப்புறம் எனக்கு இது புரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ அவருடைய வேலைலாம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்னு நான் நிறைய பேர் ரசிக்கிறேன். ஆனாலும் திரைப்படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? அப்போ அதுவும் இல்லையா? இல்லை சார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை சார். எனக்கு அப்படி போகிறது, அந்த எக்ஸைட்டடாக போகிறது அப்படிலாம் இல்லை கிடையாது. அப்படிலாம் இல்லை. சும்மா எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட சொல்ல தெரியாது.
அப்புறம் யாராவது அழுதா நான் அழுதுருவேன். அதனால் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து எமோஷனல் ஃபில்ம்லாம் எனக்கு கூட்டு போக மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக நான் சொல்லிட்டு. தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் வாய்ப்பு கிடைத்த போது எப்படி இருந்தது? இதை தேர்ச்சி முடியும், இதில் நடிச்சிடலாம் நம்பிக்கை இருந்தது? இல்லை, அப்போ எனக்கு நடிப்பு எனக்கு புரிஞ்சு வந்துருச்சு. அப்போ புரிஞ்சுச்சு சார். அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த சினிமா புரிஞ்சுக்கிற நானே அப்போல்லாம் 2-3 கதைகள்லாம் எழுதி நான் சும்மா சொல்லிகிட்டு இருப்பேன். நான் கதையெல்லாம் எழுதி சினிமா பற்றிய புரிதல் எந்த காலகட்டத்தில் வந்துன்னு சொல்லலாம்? அப்போ அப்படி அதான் சார் 2004 ஆரம்பிச்சது சார். புதுப்பேட்டை போனது பார்த்தது, செல்வா சார் ஷூட்டிங்கில் பார்ப்பேன். ஸோ அப்போ தனுஷ் நடிக்கும்போது இந்த பையனுக்கு புரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு எனக்கு அவர் பண்ணும்போது பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல புரிஞ்சிருக்குல்ல கரெக்ட் அப்படின்னு. அப்போ புரியுறது தானே இருக்குது அப்படின்னு தெரியும். செல்வா சார் இப்போ சொல்லி தருவார், எல்லாருக்கும் சொல்லி தருவார். எங்கள் ஷூட்டிங்கில் அதை போய் வேடிக்கை பார்ப்பேன், இவங்க நடிக்கிறத போய் பார்ப்பேன். நானும் இன்னொரு ஃப்ரெண்டு மித்தும் தான் 2 பேரும் போய் பார்ப்போம். அப்புறம் மித்துன்னு அவரோட அசிஸ்டன்டாக செஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி இதை புரிஞ்சுக்கிற அட்டம்ப்டில் அந்த மாதிரி போச்சு. அப்புறம் வந்து செல்லியன் சார் கேமராமேன் வந்து உலக சினிமான்னு விகடனில் எழுதிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு போயிட்டு சத்யா பஜாரில் வந்து அந்த படங்களோட டிவிடி வாங்கிட்டு வந்து அந்த கதைகளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன். இப்படி செல்ஃப் டாட் தான் எல்லாத்துலேயும் கலக்காது. ஸோ அதனால் அது இப்போ வரைக்கும் அது ப்ராசஸ்லாம் இருக்க ஒழிய அது புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிற இடத்துல இல்லை இப்போ வரைக்கும். அது பட் அந்த சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியல. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு டப்பிங் யூனியன் கார்டு எடுத்தேன். ஏன்னா ஒருவேளை வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா டப்பிங் பயிற்சி பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போது ஆக்சுவலாக வந்து தமிழன் டிவின்னு ஒரு டிவியில் வந்து மலையாள படம், மோகன்லால் சார் படம், இந்த மாதிரி அவருடைய படம்லாம் மலையாள படம் வந்து டப் பண்ணி போடுவாங்க. நம்ம சினிமாவுக்கு பேசினா க்ரௌட் பேசினா 400 ரூபா சார். 400 ரூபா 10% யூனிஃபார்ம் 360 ரூபா கையில் கொடுப்பாங்க. அங்கே வந்து கேரக்டர் கொடுப்பாங்க. இப்போ ஒரே படத்தில் 2 பேருக்கு பேசலாம். நான் அந்த மாதிரி மோகன்லால் சாருக்கும் பேசியிருக்கேன், முரளி சாருக்கும் பேசியிருக்கேன். மோகன்லாலுக்கு எனக்கு என்னவாக இருந்ததுன்னா, அந்த மாதிரி கிரேட் ஆக்டர்ஸுக்கு வந்து பேசும்போது அவங்க டைமிங் புரியும் நமக்கு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். அது எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிறது வசதியாக இருந்தது. அதுக்காக அப்போ 750 ரூபா தான் கொடுத்தாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த 400 ரூபாயோட அந்த 750 ரூபா வந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 படங்களுக்கு பேசியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன படத்துக்கு ஒரு ஹீரோக்கு பேசியிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோவானதுக்கப்புறம் ஒரு ஹீரோக்கு பேசியிருக்கேன் நான். அவர் மலையாளி, அவர் தமிழில் இங்கே மதுரையில் நடக்கிற மாதிரி ஏதோ கதை அது. ஸோ அதனால் வந்து என்னை டப்பிங் கூட பேச வச்சாங்க. அதுக்கு பேசியிருக்கேன் நான். டப்பிங் வந்து ஒரு பெரிய லெசனை டீச் பண்ணிச்சு. நல்ல அனுபவத்தை கொடுத்தது எனக்கு டப்பிங். ஏறக்குறைய ஒரு நடிப்பு பயிற்சி கிடைக்கக்கூடிய இடம் தானே அதுவும்? ஆமாம் சார். அது இல்லை சார், எல்லா இடத்துலையும் இருக்குது சார். நம்ம அதை என்னவா பார்க்குறோன்னா எல்லாருக்கும் தேவையான எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது நான் நம்புவேன் நான். ஆனால் அதை நமக்கு தேவையான ஃபார்மில் அதை பார்த்தோன்னா அது வந்துடும் தான் நினைக்கிறேன் நான். ஸோ இருக்கிறபோது அதோட ஆதாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடல்லாம் இருந்தது இல்லையே. ஏன்னா புரியணும்ல. ஸோ அது அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் போய் ஃபோட்டோஸ் கொடுத்தது, சென்னை ஃபிலிம் ஸ்கூலு இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் நான். நம்ம ஃபில்ம் இன்ஸ்டியூட் அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஏன்னா படம் போனால் ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் ஃபிலிமில் நம்ம தானே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே போய் கொடுத்து காசுலாம் வேணாங்க சும்மா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஃபார்மில் நான் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு புரிகிற ஃபார்ம் எதுன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரியும். ஸோ எனக்கு எந்த மாதிரி புரியும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் என்னவா இருந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு நீங்கள் சொல்கிற வார்த்தையிலேருந்து புரிஞ்சு பார்ப்பேன். அது எனக்கு ஏற்ற ஃபார்மில் எப்படி மாற்றிக்கிறது இப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பேன் நான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. கதைகள்லாம் குமுதம் விகடனில் கதை படிக்கிறது, அப்புறம் அதை கதையை பார்த்து அதில் இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மூடை நினச்சிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது. அப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூ யாரோ ஒருத்தர் திட்டிருந்தார் இதில் புக்கில் வந்ததான். அப்போ ஏதோ அவருக்கு நடிப்பு கண்ணில் வரல அப்படின்னு அவர் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம் போலன்னு சொல்லி அப்புறம் வந்து எல்லாத்தையும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதை நடந்து போகும்போது ஒரு மரமோ ஒரு நாயோ இல்லை ஒரு குழந்தையோ பார்த்தோன்னா அவங்க இல்லாத இடத்துல அதை இமேஜின் பண்ணி பார்க்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன பார்க்கணும். சில க்ளோஸ்அப் ஷாட்லாம் பார்த்தா ஆளுங்க இல்லாமல் நடிப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி அவங்க ஆளுங்க இல்லாமல் பார்த்து நடிக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் உங்கள் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் இந்த நாளை இயக்குனர் வந்து அப்போ மணிகண்டன் வந்து வேற ஒருத்தர் நண்பர் மூலமாக வினோத் மேனன் சொல்லிட்டு அவங்க கூத்துப்பட்டில் இருந்தாங்க. மணிகண்டனோட ஃப்ரெண்டு நாசர்
ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுறேன், நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன், ஃபோட்டோ நல்லா இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிட்டு முதல் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இருந்தது அந்த படம். ஸோ எனக்கு அந்த படம் வந்து நம்ம ஹீரோ ஆகிட்டோமா அப்படிங்கிற ஒரு இவெல்லாம் உருப்படுவானா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கும், நமக்குள்ளேயே பயம்லாம் இருக்குல்ல. ஆமாம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் அந்த படம் கொடுத்துச்சு. உங்களுடைய திரை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் பிட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இது போன்ற படங்கள்லாம் மிக முக்கியமான படங்கள். 4 படமே எனக்கு நடிக்கும்போது தெரியும், அது ஷோ ஷாட் ஹிட். சூதுகம் மட்டும்தான் எனக்கு தெரியாது. வா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.